Hi guys, welcome to my channel. Today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ கவர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஸோ அதனால் எல்லா திங்ஸையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது ட்ரே கார்னரில் உள்ள அழுக்கெல்லாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த கார்னர்லாம் நல்லா டர்ட்லாம் போய் நல்லா தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரேலாம் எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. டோர் சைடு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல லுக் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கும். அது மாதிரி நம்ம வைக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேலாம் எடுத்து தனியாக வச்சோம்ல, அதெல்லாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி கழுவும் போது அதில் உள்ள டர்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். ட்ரேலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடை ஃபுல்லாக நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது டர்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு. ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். ஃப்ரிட்ஜை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி நல்லா ஒரு டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் வைக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கழட்டி வச்சுருந்த அந்த ட்ரேலாம் எடுத்து எல்லாத்தையும் மாட்டிடலாம். ட்ரேலாம் மாட்டினதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன திங்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கு வச்சுக்கலாம். எக்கு ஒவ்வொன்றா எடுத்து அதில் உள்ள ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேயில் நான் எலுமிச்சம்பழமும் முட்டையும் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நெயில் பாலிஷ் வச்சுருந்தேன், அதை வச்சுட்டேன். அடுத்து மெஹந்தி, அதாவது கோன் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதை ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். தேர்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் 2 பாட்டில் இருந்துச்சு. அது ப்ளஸ் டேட்ஸ் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஸோ அதனால் டேட்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பால் பாக்கெட் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட காய்கறிலாம் வச்சக்கப்புறம் நம்மளோட ஐஸ் க்யூப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது ஃப்ரூட்ஸ் ஷேப்பில் இருக்கும், அதையும் வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு. உங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்தால் 2 வீக்ஸ் ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற திங்ஸ்லாம் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.